1648ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை கொள்ளையடிக்க ஒரு கப்பலில் வந்தனர். திருச்செந்தூரின் மையப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலின் மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துச் சென்ற பின்னர் அவர்கள் முருகன் கோவிலுக்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் சண்முகர் சிலையைக் கண்டனர். அந்த சிலை தங்கத்தால் ஆனது என்று நினைத்து அதை எடுத்துச் சென்றனர். கப்பல் புறப்பட்ட போது ஒரு பயங்கரமான புயல் வீசியது. கடல் கொந்தளிப்பானது. கப்பலின் தலைவரின் அறிவுறுத்தலின்படி டச்சு கடற்கொள்ளையர்கள் திருநல்லூரில் இருந்து எடுத்த நடராஜர் சிலைகளையும் திருச்செந்தூரிலிருந்து எடுத்த சண்முகர் சிலையையும் கயிறுகளால் கட்டி கப்பலை ஆபத்தான முடிவிலிருந்து பாதுகாக்க நங்கூரங்களாக கடலில் வீசினர். புயல் தணிந்ததும் சிலைகளை இழுக்க முயன்றனர். ஆனால் அவர்களால் சிலைகளை இழுக்க முடியவில்லை. எனவே தங்கள் கப்பலை காப்பாற்ற கயிறுகளை வெட்டி சிலைகளை கடலில் விட்டுச் செல்ல வேண்டியிருந்தது. மறுநாள் காலை கோவிலின் பூசாரிகளும் பக்தர்களும் சிலை காணாமல் போனதைக் கண்டு